بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த மஸ்ஜிதில் அதாவது இந்த அமர்வில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த வாராந்த மார்க்க வகுப்பிலே இன்றைய தலைப்பாக அதாவது நாம் எப்பொழுதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டிய ஒரு தலைப்பாகவும் இருக்கிறது. அதுதான் ஷைத்தானை பற்றியும் அல் குர்ஆன் ஷைத்தானை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான சில செய்திகள். அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களும் அந்த ஷைத்தானத்தை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான சில வழிகாட்டல்களையும் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவன்தான் வானங்களையும் பூமியையும் வானங்களில் இருக்கக்கூடிய படைப்புகள் பூமியில் இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்தையும் படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்பது பல விதங்களாக இருக்கிறது. மனிதன் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, வானவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு படைப்பாக ஜின்களையும் என்ன செஞ்சிருக்கிறான், படைத்து வைத்திருக்கிறான். அப்போ மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்டது எதற்காக வேண்டி சொல்லுங்க? அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக வேண்டி. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் மனித இனத்தை நான் படைத்ததெல்லாம் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ இப்லீஸ் ஷைத்தான் என்பவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் சொல்லுங்க? ஷைத்தான் என்ற படைப்பு எந்த இனத்தை சேர்ந்தவன்? இவங்க சொல்கிறாங்க மலக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை, நான் சொல்ல ஷைத்தானை சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்க மலக்கு, வானவர்களை சேர்ந்தவன். நீங்கள் சொல்லுங்க வானவர்கள். அதனால நீங்கள் குர்ஆனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா ஷைத்தானை பற்றி ஒவ்வொரு பக்கங்களை புரட்டினாலும் ஷைத்தான் இப்லீஸ் சொல்லப்படுதா இல்லையா? அப்போ ஷைத்தான் எதிர்ந்து படைக்கப்பட்டான். ஏன் நான் இந்த கேள்வி கேட்குறேன்னு சொன்னால், இந்த ஒரு ஆரம்பத்தில் இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஷைத்தானை பற்றி எந்த அளவு அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? மிகவும் அதாவது முக்கியமாக ஷைத்தான்
அவன் வழிகெடுக்கக்கூடிய விடயங்கள், அவனுடைய தூண்டுதல்கள், அவனுடைய வழிகெடுப்பெல்லாம் எப்படி இருக்கு அதை நம்ம அறியணும் கட்டாயம். அதோட ஷைத்தானை பற்றி அவன் எந்த படைப்பை சேர்ந்தவன், எந்த இனத்தை சேர்ந்தவன் என்பதை நம்ம தெரியணும். ஷைத்தான் பாருங்கள், நான் குர்ஆன் வசனத்தோடு அவ்வளோ சொல்கிறேன். நான் ஏன் சொன்னேன்னு நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, அப்படியே இல்லையா? குர்ஆனை படிக்கணும், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிக்கணும். அதனால தான் அந்த ஒரு ஆர்வத்துக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். சூரத்துல் கஹஃப் நாமெல்லாம் வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் 50வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ ஷைத்தானிடத்திலிருந்து நாம் இந்த தலைப்பு 2 பகுதியாக இருக்கும். ஒன்று அல்லாஹு தஆலா ஷைத்தானை பற்றி சொல்லக்கூடிய விடயங்கள். குர்ஆனில் நிறைய செய்திகள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அதை நீங்கள் படிக்கிறதின் மூலமாக நம்ம இன்னும் என்ன செய்யணும்? அல் குர்ஆனிலிருந்து ஷைத்தானை நாம் அவனுடைய வழிகெடுப்பெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். அந்த சின்ன குழந்தைகளை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன சத்தம் போட்டால் கொஞ்சம் கவனங்கள் திருப்பும், பக்கத்திலே வச்சுக்கொள்ளுங்க. ஹைர். 2வது பகுதி, அப்போ ஷைத்தானிலிருந்து நாம் எப்படியெல்லாம் பாதுகாப்பு தேட வேண்டும், பாதுகாப்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய பாதுகாப்பு அரண்கள், அது 2வது பகுதியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் கஹஃபுடைய 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின்னி என்று அல்லாஹ் சொல்கிறான். வாங்கதா, வஇது குல்னா லில் மலாயிகத்தி, மலக்குமார்களுக்கு நாம் ஏவினோம். அப்போ மலக்குமார்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு மட்டுமே தான் சொல்கிறான். மலக்குமார்களோட சேர்த்து அந்த வானத்தில் மலக்குமார்களோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஏவினான். அப்போ ஜின்களுக்கும் ஏவப்பட்டுச்சு. எதற்கு? உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் சுஜூது செய்யுங்கள். இது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. ஃபஸஜது, அனைவரும் சஜிதா செய்தார்கள், இல்லா இப்லீஸ், யாரை தவிர? இப்லீஸை தவிர. இப்லீஸை தவிர. கான மினல் ஜின்னி, அந்த இப்லீஸ் ஜின் இனத்தை சேர்ந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இப்லீஸ் எந்த இனத்தை சேர்ந்தவன்? ஜின் இனத்தை சேர்ந்தவன். வானவர்கள் எதால் படைக்கப்பட்டாங்க? நீங்கள் ஹதீஸில் மின் நூர், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். ஜின் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். அப்போ ஜின் இனம் என்ன? ஜின்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். அதே போன்று வானவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அப்போ கான மினல் ஜின்னி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, தன்னுடைய ரப்புடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான். ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி. அப்போ இப்லீஸ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் ரப்புடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளலை, மாறு செய்தான். என்ன காரணம்? இன்னும் சில வசனங்களில் என்ன சொன்னான்? ஹலக்தஹு மின் தீனின், இல்லை, ஹலக்தஹு ஆதமை, அவரை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய். வஹலக்தனி மின், அதாவது என்ன? மின்னார், என்னை எதனால் படைத்திருக்கிறாய்? நெருப்பினால் படைத்திருக்கிறார். அபா பெருமை அடித்தான். அபா வஸ்தக்பர், அவன் அல்லாஹ் ரப்புடைய கட்டளையை மறுத்து வஸ்தக்பர, அவன் பெருமையும் அடித்தான். புரியுதா சொல்லுது? அவன் மறுக்கிறதுக்குரிய காரணம் அதுதான். அவன் தன்னுடைய படைக்கப்பட்ட விதத்தை எப்படி நினைக்கிறான்? பெருமையாக நினைத்தான். அவன் எது நினைக்கல, என்னை படைச்சது யாரு? அந்த டைமில் அவன் யோசிக்கல, சிந்திக்கவில்லை. அப்போ யாருடைய கட்டளை என்பதையும் அவன் என்ன செய்யலை, நினச்சி பார்க்கல. அவன் ஃபஃபஸக அன் ரப்பிஹி, அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அஃபதத்தஹிதூனஹு வதுர்ரியத்தஹு அவுலியா, அவனையும் யாரை? அப்போ இப்லீஸ் என்பது ஷைத்தான்களுடைய யார்? தலைவன் என்று சொல்லலாம். அப்போ அந்த இப்லீஸையும் வதுர்ரியத்தஹு, அவனுடைய சந்ததியினரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா? அவுலியா, அல்லாஹ் கேட்கிறான், பாதுகாவலர்களாக மின் தூணி, என்னை அன்றி. அல்லாஹ் சொல்கிறான், என்ன நீங்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளாமல் யாரை நீங்கள் எடுத்துக்கொள்றீங்களா? இப்லீஸையும் அவனுடைய துர்ரியத்தையும் சந்ததியினரையும் எடுத்துக்கொண்டீர்களா? வஹும் லகும் அதுவுன், அல்லாஹ் சொல்கிறான்,
வஹும் என்று சொன்ன யாரு? அவர்கள், இபிலீஸும் அவருடைய சந்ததியினரும். அப்போ ஷயாத்தீன், இப்போ ஷைத்தான்கள் அனைவரும் லக்கும் அதுவும் உங்களுக்கு விரோதியாகும் என்று சொல்கிறார். அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு விரோதிகளாக இருப்பார்கள். பிஇஸ லிஸ்ஸாலிமீன பதலா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அநியாயக்காரர்கள் எதை மாற்றினார்களோ அது மிக கெட்டது என்று சொல்கிறான். இவர்தெல்லாம் இரண்டு விஷயங்களை சொல்றான். அப்போ நம்ம யார் பாதுகாவலன் எடுக்கணும்? நமக்கு பாதுகாவலனாக யார் எடுக்கணும்? அல்லாஹ் எடுக்கணும். அப்போ அல்லாஹ்வை எடுப்பதற்கு மாற்றமாக பதிலாக யார் எடுத்துக்கொண்டாங்க? இபிலீஸையும் அவருடைய சந்ததியினரையும் எடுத்துக்கொண்டாங்க. யார் எடுத்துக்கொண்டாங்க? அநியாயக்காரர்கள், அவ்வாலிமீன், குஃபார்கள், முஷ்ரிகூன்கள், அதே போன்று பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள். அப்போ அல்லாஹ்வை அன்றி இபிலீஸையும் அவருடைய துர்ரியத்தையும் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட இது மாற்றியது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ இது சூரத்துல் கஹ்ஃபுடைய எத்தனாவது வசனம் சொல்லுங்க? 50வது வசனம். எத்தனாவது வசனம்? 50வது வசனம். அடுத்தது பாருங்க, சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் தஆலா நிறைய அத்தியாயங்களில் ஷைத்தான் இபிலீஸை பற்றி சொல்கிறான். இது ஒரு சுருக்கமான அவனை பற்றி அறிமுகம். சூரத்துல் ஆராஃபுடைய 14 முதல் 27வது வசனம் வரைக்கும், எத்தனாவது வசனத்திலிருந்து? 14வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி. அப்போ ஷைத்தான் என்ன செஞ்சான்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? இன்னும் சில நாங்கள் வசனங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஷைத்தானை சபித்தான். சபித்து என்ன செஞ்சான்? நீ இங்கிருந்து என்ன செஞ்சிடு, சென்று விடு என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான். அந்த நேரத்தில் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்டான். இபிலீஸ் யார்கிட்ட அவகாசம் கேட்கிறான்? அல்லாஹ்விடம். என்ன அவகாசம் கேட்கிறான் தெரியுமா? இப்போ நம்ம இந்த செய்தியை படிக்கும் பொழுதோ, இது அல்லாஹ்வுடைய கலாமுடைய செய்தியாக நாம் படிக்கும் பொழுதோ, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய உள்ளத்தில் எதை உள்வாங்கணும்னு சொன்னால், இப்போ ஷைத்தானை பற்றி அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் சொல்கிறான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் முழு நேரமும் எப்படி இருக்கணும்? மிகவும் கவனமாக இருக்கணும். அப்போ ஷைத்தானுடைய ஹுத்துவாத்தை விட்டும், அவனுடைய அடிச்சுவடுகள், அவனுடைய சுபுல், அவனுடைய பாதைகள் அனைத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சணும்? தவிர்ந்திருக்க வேண்டும். இப்போ ஷைத்தான் சொல்கிறான், கால அம்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். அம்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். இறைவா, எனக்கு நீ அம்திர்னி அவகாசம் தான் கேட்கிறான். எதுவரைக்கும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இபிலீஸ் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கிறான். எதுவரை காலம் என்று சொன்னால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு முதலாவது வந்த மனித இனம், அப்படியே இல்லையா? முதல் மனிதராக ஆதம் ஹவ்வா வராங்க. அதில் தான் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? அதுக்கு பின்னால் வருகிறார்கள் அவருடைய சந்ததியினர்களாக. அதுக்கு பின்னால் ஒவ்வொரு இறை தூதர்கள் வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க? சரி, ஹைர். கிட்டத்தட்ட சுமார் 1000 வருடங்கள் செஞ்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அப்போ இப்லீஸ் அவகாசம் கேட்டானா? 1000 வருடங்கள் எனக்கு அவகாசம் தான் கேட்டானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய முதல் இறை தூதர் உலகத்தில் இருக்கும் வரைக்கும், அவருடைய சமுதாயம் இருக்கும் வரைக்கும், அவருடைய சந்ததியினர் இருக்கும் வரைக்கும் அவகாசம் தான் என்று இப்லீஸ் கேட்டானா? சொல்லுங்க. அப்படி கேட்கல. அல்லது சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வரைக்கும் எனக்கு அவகாசம் கேட்டானா? இல்லை. சரி, இறுதி தூதருடைய காலம் வரைக்கும் அவகாசம் அளிப்பா என்று கேட்டானா? ஷைத்தான் எப்படி கேட்கிறான் தெரியுமா? அம்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். சுப்ஹானல்லாஹ். மறுமை வரைக்கும், மனிதர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான் கேட்கிறான். உலகத்தில் வாழ்றதுக்கு எப்படி அவகாசம் கேட்கிறான்? இலா யௌமி யுபஅஸூன். அப்போ இந்த உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் என்ன செய்ய எனக்கு அவகாசம் தான் கேட்கிறான்.
அவன் ஷைத்தானை பாருங்க. அப்போ அவனுடைய திட்டம், அவனுடைய சவால் என்னன்னு சொன்னால், உலகத்துக்கு நீ அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களையும் நான் சந்திக்கணும், எல்லா இறை தூதர்களுடைய சமுதாயங்களையும் நான் சந்திக்கணும், அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுக்க வேண்டும். இதுதான் ஷைத்தானுடைய என்ன சவால், ஷைத்தானுடைய சவாலாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு தெரியுமா? கால அல்லாஹ் சொன்னான், இன்னக மினல் முந்தரீன். இது சூரத்துல் ஆராஃபுடைய 15வது வசனம். அப்போ அல்லாஹ் சொன்னான் இப்லீஸை பார்த்து, உனக்கு அவகாசம் தரப்பட்டது. எதுவரைக்கும் அவகாசம் தரப்பட்டது சொல்லுங்க. பெண்கள் பதில் கொஞ்சம் அமைதியாயிருங்க, பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க. மறுமை நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் தரப்பட்டாச்சு. அப்போ ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுத்து விட்டான். அடுத்ததாக இப்லீஸ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ்ட்ட பாருங்க. கால ஃபபிமா அக்வைதனி லஅக்உதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம். அல்லாஹ்ட்ட சொல்றான் ஃபபிமா அக்வைதனி. இன்னும் சில வசனங்களில் நாங்கள் வேற குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கும் பொழுது ஃபபி இஸ்ஸதிக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்றான் ஷைத்தான். இப்லீஸ் சொல்றான் ஃபபிமா அக்வைதனி, எப்படி என்னை வழி தவற செய்து, வானத்திலிருந்து இப்போ என்ன செய்ய போறாய், என்ன உலகத்துக்கு நீ என்ன அனுப்ப போறாய், எப்படி நீ என்னை வழி தவற செய்து என்னை உலகத்துக்கு அனுப்புகிறாயோ, லஅக்உதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், நான் உன்னுடைய நேரான பாதையிலே அவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி நான் அமர்ந்து கொள்வேன் என்று ஷைத்தான் சொல்றான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினர் மட்டுமல்ல, எதுவரைக்கும் மறுமை வரைக்கும் உன்னுடைய அனைத்து மனிதர்களை முன்னால் படைக்க உலகத்துக்கு வரக்கூடிய அனைவருக்கு முன்னாலும் நான் போய் இருக்க போகிறேன். சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். ஷைத்தான் திரும்ப சொல்றான், அவர்களுக்கு முன்னால், அவர்களுக்கு பின்னால், அவர்களுக்கு வலதால், அவர்களுக்கு இடதால் நான் போய் நிற்பேன். எதற்காக வேண்டி? அவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி. வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட அண்டே சொல்றான், இன்னும் உலகத்துக்கு வரல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலகத்துக்கு இன்னும் வரல. ஷைத்தான் இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொல்றான், உன்னுடைய அடியார்களில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி உடையவர்களாக நீ காண மாட்டாய். அல்லாஹ்வுக்கு நன்றி உடையன்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன செய்வாங்க? மாறு செய்வாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும்னு சொன்னா யாருக்கு கட்டுப்படுவாங்க? ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் என்று ஷைத்தான் இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் சபதம் செய்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? கால உஹ்ருஜ் மின்ஹா மத்ஊமன் மத்ஹூரா என்று சொல்கிறான். நீ எப்படி நிந்திக்கப்பட்ட நிலைமையில், இழிவான நிலைமையில் இந்த இடத்திலிருந்து நீ சென்று விடு என்று அல்லாஹ் தஆலா ஷைத்தானை இப்லீஸை பார்த்து சொல்கிறான். சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹ் சொன்னான், லமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். இப்லீஸ் சொல்றான், அல்லாஹ் தஆலா இப்லீஸை பார்த்து சொன்னான், அவர்களில் நீ யாருக்கெல்லாம் வழிகெடுப்பாய் என்று சொன்னாயோ, அவர்கள் யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நான் நரகத்திலே நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்றான். மகதா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய திட்டங்கள், அவனுடைய ஆரம்பம், அவனுடைய திட்டங்கள் எல்லாம் நமக்கு சொல்றான் குர்ஆன்ல. எதற்காக வேண்டி சொல்றான்? ஷைத்தானின் பக்கம் நீங்க திரும்பி பார்க்காதீங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு விஷயங்களை சொல்றான் அவனுடைய கலாமிலே. அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயா ஆதமு உஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னா. அதுக்கு பின்னால இன்னும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்படல. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவி ஹவ்வாவையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் இருவரும் என்ன செய்யுங்க? சுவர்க்கத்திலே நுழையுங்கள். ஃபகுலா மின் ஹைசு ஷி'துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். சுவர்க்கத்திலே நுழைந்து நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க? அனுபவியுங்கள், புசியுங்கள்.
ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நெருங்காதீர்கள். அப்ப எல்லாம் அனுமதிக்கப்பட்டாச்சு, ஒரே ஒரு மரம் தான் அனுமதிக்கப்படலை. இந்த மரத்தை என்ன செய்யாதீங்க, நீங்க நெருங்க வேண்டாம். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அந்த மரத்தை நெருங்கிட்டீங்கண்டா நீங்க எப்படி ஆயிடுவீங்க, அநியாயக்காரர்கள் இருவராக ஆகிவிடுவீர்கள். ஏன் அநியாயக்காரர்கள்? ஒரு மரத்தை நெருங்கினதுக்கு நம்ம அநியாயக்காரனா? யாருடைய கட்டளைக்கு மீறுறது? மரத்தை நெருங்கிறது பிரச்சனை இல்லை, யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்க மாறு செஞ்சீங்கன்னா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்கள். அன்புக்குரியவர்கள், அடுத்தது பாருங்க, ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தானு. இப்போ ஷைத்தானுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது? சொர்க்கத்திலே ஆரம்பிச்சாச்சு. ஷைத்தானுடைய வஸ்வாஸ், ஷைத்தானுடைய இப்லீஸுடைய வழி, அந்த வழி எடுக்கிறது, அவனுடைய தூண்டுதல்கள் எல்லாம் எங்க ஆரம்பிக்குது? சொர்க்கத்திலே. ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அல்லாஹ் தஆலா அவன் ஷைத்தானுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். அங்கே எல்லா இடத்துக்கும் என்ன செய்யலாம், போகலாம். ஷைத்தான் அவங்க ரெண்டு இடத்துல போய் அவருடைய உள்ளங்களிலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான். ஃபவஸ்வஸன்னு சொன்ன என்ன? ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான். எதற்காக வேண்டி? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா. அந்த மரத்தை நெருங்கி அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய வெட்கத்தலங்கள் என்ன செஞ்சிடும், வெளியாகிவிடும். இதை ஏற்படுத்தணும், ஷைத்தானுடைய திட்டம் இது. அன்புக்குரியவர்களே, ஷைத்தான் போய் என்ன சொல்றான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் சொல்றான், வகால மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா. ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து ஷைத்தான் கேட்கிறான், உங்களுடைய ரப்பு இந்த மரத்தை ஏன் நெருங்க வேண்டாம் என்று சொன்னான் தெரியுமா? அல்லாஹு தஆலா உங்களுடைய ரப்பு இந்த மரத்தை உங்களுக்கு நெருங்குவதை தடுத்தது என்ன, ஏனென்று தெரியுமா? இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் ஹாலிதீன். நீங்க அங்க போய் நெருங்கி சாப்பிட்டீங்கண்டா, நெருங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி ஆயிடுவீங்க? ரெண்டு மலக்காக ஆயிடுவீங்க. இவன் நீங்க மனிதன். இப்படித்தான் ஷைத்தான் நம்மள்கிட்டே வந்து உபதேசம் செய்வான், நம்மளை வழிகெடுப்பான் என்பதை அல்லாஹ் தான் நமக்கு சொல்றான். ஏன் அபுல் பஷர், நம்முடைய ஆரம்ப தந்தை, நம்முடைய ஆரம்ப தாயே என்ன செஞ்சிட்டான்? வழிகெடுத்துட்டானா இல்லையா? நீங்க உங்க ரப்பு வந்து ஏன் நெருங்க வேண்டாம் தெரியுமா சொன்னான் தெரியுமா? போய் சாப்பிட்டீங்கன்னா, நெருங்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி ஆயிடுவீங்க? மலக்கா மாறிடுவீங்க, அல்லது நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் எப்படி இருப்பீர்கள். இதை தடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? உங்களை தடுத்தான். எப்படி நசீஹத் உபதேசம் செய்கிறான் பாருங்க. சரி, வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாசிஹீன். அந்த ரெண்டு பேர்ட்ட சத்தியம் செய்கிறான் இப்லீஸ். சத்தியம் என்று சொல்கிறான், நீங்க நம்புறன்னா நம்புங்க, சத்தியமாக அவன் அல்லாஹ் மீது தான் சத்தியம் செஞ்சிருப்பான், நான் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவன் தான் சொல்றான். நான் உங்களுக்கு எந்த தப்பையும் சொல்லித்தரல, உங்களுக்கு சொல்றதெல்லாம் என்னதான்? உபதேசம் தான், நசீஹத்தான் உங்களுக்கு சொல்றேன் என்று இப்லீஸ் சொன்னான். என்ன செஞ்சாங்க? ஃபதல்லாஹுமா பிகுரூர். இந்த குரூர் என்ற வார்த்தை நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு மனிதன் அவன் மரணிக்கும் பொழுது உலகத்திலே அவன் அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டலை விட்டும் மார்க்கத்தை விட்டும் தூரமாகி மரணிக்கும் சந்தர்ப்பத்திலே என்ன செய்வான்? நஷ்டவாளியாக கை செய்தப்படுவான், மறுமையிலும் கை செய்தப்படுவான், நரகத்திலும் கை செய்தப்படுவான். இது யாரு? குஃபார்கள், முஷ்ரிகூன்கள், பாவிகள். என்ன காரணம் தெரியுமா? இரண்டு குரூர், ஏமாற்றங்கள். அல் குர்ஆன் நிறைய வசனங்கள் அந்த ஏமாற்றங்களை நமக்கு சொல்லுது. மனிதன் அவன் மறுமையில் நஷ்டவாளியாக மாறுவதற்குரிய ஏமாற்றம் எத்தனை ஏமாற்றம் சொல்லுங்க? குரூர், இரண்டு ஏமாற்றம். ஒன்று ஷைத்தானுடைய ஏமாற்றம், ஷைத்தான் இவனை ஏமாற்றியது. இரண்டாவது ஏமாற்றம் என்ன சொல்லுங்க? உலகம் இவனை ஏமாற்றியது. உலக வாழ்க்கை, உலக இன்பம் மனிதனை ஏமாற்றியது. அடுத்த ஏமாற்றியது யாரு? ஷைத்தான். இந்த வசனத்தெல்லாம் அதுதான் சொல்ல, ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஏமாற்றி அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். யாருக்கு?
ஆதமுக்கும் ஆதமுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரியவர்களே, போய் சாப்பிட்டாங்க. அவருடைய வெட்கத்தலங்கள் என்ன செஞ்சிச்சு? வெளியாகிச்சு. அவங்க சொர்க்கத்துடைய இலைகளுக்கு பக்கத்தில் போனாங்க. அதை அவங்க வெட்கத்தலங்களை மூடிக்கொள்வதற்காக வேண்டி. இதெல்லாம் நம்ம குர்ஆன் வசனத்தில் பார்க்குறோம். சூரத்துல் ஆராப் இன்னும் நிறைய அத்தியாயங்களில் வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாருங்க, இப்போ ஷைத்தானுடைய வஸ்வாஸுக்கு இவங்க மாட்டிட்டாங்களா இல்லையா? கட்டுப்பட்டு விட்டார்கள். அப்போ நடக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சு, நடந்ததெல்லாம் என்ன செஞ்சுட்டு இந்த நேரத்தில் பாருங்கள், சுபஹானல்லாஹ், இந்த செய்தியெல்லாம் நாம் அடிக்கடி வாசிக்கணும். அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை நாம் என்ன செய்யணும்? அடிக்கடி படிக்கணும். நம்முடைய உள்ளத்துக்கு அல்லாஹ்வுடைய இந்த கேள்வியை நாம் நம்முடைய உள்ளத்துக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கேட்ட கேள்வி, அவர்களுடைய சந்ததியினராகிய நாம் நம்மிடத்திலே இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹு தஆலா என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா, ஆதமே ஹவ்வாவே, நான் உங்களுக்கு அந்த மரத்தை தடுக்கவில்லையா? பாருங்க, சுபஹானல்லாஹ். அப்போ ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான், உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் என்ன எதை தடுக்கலையா? அந்த மரத்துக்கு பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், நான் உங்களை தடுக்கவில்லையா? அது மட்டுமல்ல, அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், அகுல்லகுமா, நான் இன்னும் உங்களுக்கு சொல்லவில்லையா? சுபஹானல்லாஹ். பாருங்க, என்ன சொன்னேன்? இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் யாருதான்? பகிரங்கமான விரோதி, தெளிவான விரோதி என்று நான் உங்களுக்கு சொல்லலையா? அப்போ உங்களுக்கு தடுத்தேன். ஷைத்தான் இப்படி வந்து உங்களை வழிகெடுப்பான், உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்றே நான் உங்களுக்கு சொன்னேன் என்று அல்லாஹு தஆலா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பான். அன்புக்குரியவர்களே, சரி, அவங்க தான் என்ன செஞ்சிட்டாங்க? ஷைத்தானை கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு மாறு செஞ்சிட்டாங்க. அல்லாஹு தஆலா அதோட மட்டும் நிற்கல. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது பாருங்க, 27வது வசனம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த சந்ததியினரையும் பார்த்து சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய, அப்போ யாரும் வருவோம்? நாங்களும் வருமா இல்லையா? மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம். இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தானு, ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதன் மூலமாக, உங்களை ஏமாற்றுவதன் மூலமாக நீங்கள் குழப்பங்களிலே ஆகிவிட வேண்டாம், நீங்கள் ஃபித்னாவில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது யாரை பார்த்து சொல்கிறான்? சொல்லுங்க. எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். எங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. அதோட மட்டுமல்ல நிக்கல்ல, கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்களுடைய பெற்றோரை, அபவைன்னு சொன்ன யாரு? உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தாய் தந்தை யாரு? ஆதம் ஹவ்வா. எப்படி சொர்க்கத்திலிருந்து ஏமாற்றி வழிகெடுத்து ஃபித்னாவில் உள்ளாக்கி சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ, அதே போன்று உங்களை ஷைத்தான் ஏமாற்றிவிடக்கூடாது. ஷைத்தானுடைய ஏமாற்றத்துக்கு நீங்கள் செய்யக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த இப்லீஸும் அவனுடைய சந்ததியினரும் எப்பொழுதும் உங்களுக்கு மின் ஹைசு தரவுனஹும், நீங்கள் அவங்களை காண மாட்டீங்க, நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அவர்களை நீங்கள் காண மாட்டீர்கள். ஆனால் இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன அவுலியா லில்லதீன லா யுமினூன், மூமின்கள் அல்லாதவர்களுக்கு நாம் ஷைத்தானை தான் நண்பர்களாக ஆக்கியிருக்கிறோம். யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் கட்டுப்படவில்லையோ, இவர்களுக்கு யார் நண்பர்கள்? இப்லீஸும் அவனுடைய சந்ததியினரும் தான் நண்பர்கள், பாதுகாவலர்கள் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களை, இது சூரத்துல் ஆராஃபில் வந்து அல்லாஹு தஆலா இப்லீஸை பற்றி, ஷைத்தானை பற்றி சொல்லக்கூடிய விடயம்.
அடுத்ததாக பாருங்க, சூரத்துல் பக்கரால வந்து அல்லாஹு தஆலா 208வது வசனத்தில் ஷைத்தானை பற்றி நமக்கு சொல்கிறான். என்ன சொல்லலாம் தெரியுமா? யா ஐயுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அப்போ இன்றைக்கு பயானெல்லாம் என்னதான் சொல்லுங்க, எல்லாம் முழுக்க சொல்லுங்க, குர்ஆன் வசனங்கள் மட்டும்தான். எது மட்டும்தான்? குர்ஆன் வசனங்கள் மட்டும்தான். என்ன யாரும் யோசிக்கணும், என்ன ஹதீஸ் ஒன்று சொல்கிறாரு இல்லை, அப்படித்தானே? நாம் முதலாவது படிப்பில் நமக்கு இதுதான் குர்ஆன். அடுத்தது என்ன? அல்லாஹ் தூதருடைய செய்திகள். அப்போ யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபத்தன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். எப்படி நுழையக்கூடாது? அரை குறையாக செய்யக்கூடாது, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால், இஸ்லாம் என்பது பரிபூரணமான மார்க்கம். இஸ்லாத்தில் வந்து குறை எதுவும் கிடையாது. இஸ்லாத்தில் வந்து எதுவும் பின்பற்றுவதற்கு சொல்லப்படாமல் இல்லை. அதனால் இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்ல நிறுத்தினானா, அடுத்ததாக என்ன சொன்னான்? வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இவற்றில் வந்து அல்லாஹ் தஆலா ஹுதுவாத் என்று பன்மையாக சொல்லியிருக்கிறான். ஷைத்தானுடைய திட்டங்கள், அவனுடைய அடிச்சுவடுகள் ஒரு ஹுத்துவாவாக இருக்காது. அதாவது அவனுடைய அடிச்சுவடுகள், அவனுடைய திட்டங்கள் என்பது பலதாக இருக்கும். இப்போ ஷைத்தான் வந்து குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள் அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பான். எப்படி வழிகெடுப்பான் சொல்லுங்க? இப்போ நம்ம யோசிப்போம், குஃபார்களையும் முஷ்ரிக்கீன்களையும் எப்படி வழிகெடுக்க? அவங்க ஏற்கனவே வழிகேட்டில் இருக்கிறாங்களே, எப்படி வழிகெடுப்பான்? அவங்க எங்கே வராமல், நேரான வழியின் பக்கம் வராமல் தடுத்து கொண்டே இருப்பான். நீ குஃபுர்லே இரு, நீ ஷிருக்கிலே இருந்து கொள். அதே போன்று அப்போ நம்ம நினைக்கக்கூடாது, நாம் தான் முஸ்லீமாக இருக்கிறோம், மூமினாக இருக்கிறோம், ஷைத்தான் நம்மளை நெருங்க மாட்டான், ஷைத்தானுடைய ஹுத்துவாத்துகள் எங்களுக்கு முன்னால் வராது என்று நாம் நினைக்கக்கூடாது. ஷைத்தான் வந்து எப்படி, நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தில் எப்படி நமக்கு முன்னாலேயும் இருந்து கொண்டிருக்கிறான், நமக்கு பின்னாலேயும் இருக்கிறான், நமக்கு வலதிலும் இருக்கிறான், நமக்கு இடதிலும் இருக்கிறான். எப்படி ஏதாவது ஒன்றின் மூலமாக என்ன செய்வான்? வழிகெடுத்து கொண்டே இருப்பான். அதனால தான் அல்லாஹ் தஆலா வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் எப்படி இருக்கிறான்? உங்களுக்கு பகிரங்கமான தெளிவான விரோதியாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, சூரத்துல் பக்கராவுடைய 268வது வசனம். நான் ஏன்டா இந்த முக்கியமான சில வசனங்கள் உங்களை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஷைத்தானை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய செய்திகள் சொல்கிறான், எப்படியெல்லாம் வந்து வழிகெடுப்பான்னு சொல்லி. இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வேன், மறுமையில் வந்து நரகத்தில் ஷைத்தான் என்ன செய்வான்? அவனை பின்பற்றியவர்களுக்கு ஒரு ஹொத்துபாவும் செய்வான். ஒரு ஹொத்துபாவும் என்ன செய்வான்? அந்த ஹொத்துபாவும் உங்களுக்கு சொல்லுவான் கடைசிக்கு. அப்போ நம்ம அந்த ஹொத்துபாவை கேட்கக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யக்கூடாது? ஆகிவிடக்கூடாது. அப்படி ஆகாமிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இந்த செய்தியில் நாம் என்ன செய்யணும்? ஆழமாக நம்முடைய உள்ளத்துக்கு உள்வாங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் பக்கராவுடைய 268வது வசனத்தை பாருங்க. அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, நிச்சயமாக அதாவது ஷைத்தான் உங்களுக்கு ஃபக்ரை வாக்களிக்கிறான், ஏழ்மையை சொல்லி சொல்லி பயமுறுத்துகிறான். உங்களுக்கு ஃபக்ர் வந்துடும், வறுமை வந்துடும். வறுமையை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் ஷைத்தான். அது மட்டுமா வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஇ, ஃபஹ்ஷா என்று சொன்னா மானக்கேடான விஷயங்கள், அருவருப்பான காரியங்கள், மோசமான காரியங்களை உங்களுக்கு ஏவிக்கொண்டே இருப்பான். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு எதை உங்களுக்கு வாக்களிப்பான்? ஃபக்கர். அப்போ ஃபக்கரை வாக்களிக்கணும்னு சொன்னால் உள்ளத்தில் வந்து வறுமையை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்துவான். வேணதா சில டைமுக்கு 5 தினம் தொழக்கூடியவர்கள் நிறைய, அதாவது
மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் பெரிதாக இருக்க உள்ளத்தில் பயம் வந்துடும். என்ன பயம் வரும்னா, எனக்கு வறுமை வந்துடுமோ, நாளைக்கு என்ன ஆகிடுமோ, அடுத்த வருஷம் என்ன நடந்துடுமோ, அப்படியே இல்லையா, இந்த தொழில் போயிட்டேன்னு சொல்லி எனக்கு நடந்துடுமோ. நம்ம முயற்சி செய்யணும், உலக வாழ்வாதாரத்துக்கு நம்ம என்ன செய்ய, ரிஸ்கை தேடுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் அந்த வறுமை என்ற பயம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய உள்ளத்திலிருந்து கொடுக்கக்கூடாது. எனக்கு எதுவும் கிடைக்காம போயிடுமோ, எல்லாம் தப்பி போயிடுமோ. ஏண்டா நம்முடைய ரிஸ்கை, உலகத்துடைய நம்முடைய அனைத்து தேவைகளையும் பொறுப்பேற்றவன் யாரு? அல்லாஹு தஆலா. அதனால் ஷைத்தான் உள்ளத்திலே ஃபக்ரை சொல்லி சொல்லி பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அதே போன்று மானக்கேடான விஷயங்களை உள்ளத்திலே அப்படியான ஏவல்களை சொல்லிக்கொண்டே இருப்பான். வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضலா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை வாக்களிக்கிறான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னிப்பை வாக்களிக்கிறான். அடுத்தது வந்து வஃபதுல் என்று சொல்ற என்ன, அருளையும் வாக்களிக்கிறான். அருள்ல தான் எது வருது, செல்வமும் வருது. அருள்ல தான் எது வருது, செல்வம் வருகிறது. அப்ப அல்லாஹு தஆலா அருளையும் செல்வத்தையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹு தஆலா விசாலமானவன். அல்லாஹ்வுடைய கொடை என்பது, அவனுடைய அருள் என்பது, அவனுடைய மன்னிப்பு என்பது மிகவும் விசாலமானது. அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, சூரத்து நிசா அதனுடைய 120வது வசனம். சூரத்து நிசாவுடைய எத்தனாவது வசனம்? 120வது வசனம். இதில் வந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்லீஸை பற்றி, ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது, யஇதுஹும் வயுமன்னீஹிம் வமா யஇதுஹுமுஷ் ஷைத்தானு இல்லா குரூரா. யஇதுஹும், அவன் உங்களுக்கு வாக்களித்து கொண்டே இருப்பான். எதை வாக்களித்து கொண்டே இருப்பான் சொல்லுங்க? அதாவது எதெல்லாம் அல்லாஹ்வை விட்டு நம்முடைய கவனத்தை திருப்புமோ, மார்க்கத்தை விட்டும் நம்மை திருப்புமோ, சொர்க்கத்துடைய பாதையை விட்டு திருப்புமோ, அனைத்தையும் வாக்களித்து கொண்டே இருப்பான். அவன் நரகத்துக்கு போகக்கூடிய அந்த அடிச்சுவடுகளைத்தான், அந்த வழிகளைத்தான் உங்களுக்கு ஷைத்தான் காட்டி கொண்டிருப்பான். அதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். அது மட்டுமல்ல, வயுமன்னீஹிம் என்று சொன்னால் உங்களுக்கு ஆசைகளை உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஆசைகளையும் ஊசலாட்டங்களையும் உங்களோட உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். வமா யஇதுஹும் அஷ்ஷைத்தானு இல்லா குரூரா. ஷைத்தான் எதை உங்களுக்கு வாக்களித்தாலும், ஷைத்தான் வந்து உங்களுக்கு எதை வாக்களித்தாலும் அது ஏமாற்றத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் வந்து நமக்கு ஊசலாட்டம் வரலாம். எப்படி என்று சொன்னால், அதாவது ஷைத்தான் வந்து எப்படி ஒரு ஊசலாட்டம் ஏற்படுத்துவான்னு சொன்னால், நம்ம சில வசனங்களை பார்க்கும் பொழுது, உலக வாழ்க்கை என்பது நமக்கு குறைவானது. ஷைத்தான் எப்படி காட்டுவான், மிக நீளமான வாழ்க்கை நம்ம உலகத்தில் வாழ போகிறோம். ஆனால் இது ஏமாற்றமா இல்லையா? இந்த ஷைத்தானுடைய இந்த ஹுத்துவாத்துக்கு ஒருத்தர் மாட்டிட்டாரான்னு சொன்னால், மாட்டி எனக்கு நிறைய காலம் உலகத்தில் வாழலாம், நிறைய காலம் எப்படி உலகத்தில் வாழலாம், கடைசி காலத்தில் நன்மை செஞ்சு கொள்ளலாம் என்று ஷைத்தானை கட்டு பெற்று இருந்தார்ன்னு சொன்னால், திடீரென்று மரணம் வந்தால் இவர் என்ன செய்வார், ஏமாற்றம் அடைவார். ஏமாற்றம் காரணம், இவர் யாருக்கு கட்டுப்பட்டார், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டார். அதே போன்றுதான் உலகத்துடைய இன்பங்கள், ஆசைகள், மறுமையை மறக்கடிக்கக்கூடிய காரணங்கள், கபருடைய வாழ்க்கையை அந்த சிந்தனையை தூரமாக்கக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் ஷைத்தான் நமக்கு வாக்களித்து கொண்டே இருப்பான். நாம் ஷைத்தானுக்கு பின்னால் போயிட்டோம் என்று சொன்னால், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது ஏமாற்றத்தை தவிர உங்களுக்கு எதுவும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, சூரத்துல் ஹஷிர்ல வந்து 17வது வசனம். அல் ஹஷிர் 59வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கமஸலி ஷைத்தான். ஷைத்தானை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத் கால லில் இன்சானி உக்ஃபுர். ஷைத்தான் வந்து மனிதனுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான், உக்ஃபுர், நீ அல்லாஹ்வை நிராகரிப்பாயாக. குஃபுரை சொல்லிக்கொண்டே இருப்பான். குஃபுருக்குலாம் ஷிர்க்கும் வரும். அப்போ குஃபுர், இறை நிராகரிப்பை ஷைத்தான் மனிதனுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான்.
ஃபலம்மா கஃபர, சரி மனிதன் நிராகரித்து விட்டால், மனிதன் குஃபுருக்கு போய்விட்டால் ஷைத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? இன்னி பரி உம்மின்க, நான் உன்னிடத்திலிருந்து நான் நீங்கி விட்டேன் என்று சொன்ன என்ன அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? உனக்கு நான் பொறுப்பில்லை. அப்போ குஃபுரை சொன்னானா இல்லையா? இன்னும் நிறைய மக்கள் பாருங்க, சுபஹானல்லாஹ், தொழக்கூடிய மக்களே எங்கே போகிறாங்க? ஷிர்கான காரியங்களை செய்கிறாங்க, கபூரில் போய் துவா கேட்குறாங்க, ஷிர்கான மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு கட்டுப்படக்கூடியவங்க? ஷைத்தானுக்கு. அப்போ ஷைத்தான் மக்களுக்கு குஃபுரையும் ஷிர்கையும் சொல்லிட்டு அவர்களிடத்திலிருந்து அப்படியே விலகிடுவான். அவன் குஃபுருக்குள்ள ஷிர்கில் போனதுக்கு பின்னால் இவன் என்ன செய்வான்? நான் உங்களுக்கு பொறுப்பில்லை. எப்படி சொல்வான்? அதாவது இன்னி பரி உம்மின்க, நான் உன்னை விட்டு நான் நீங்கி விட்டேன். இன்னி அஹாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். ஷைத்தான் சொல்வானா, நிச்சயமாக நான் ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் அதிபதியை நான் அஞ்சுகிறேன், அவனுக்கு பயப்படுகிறேன் என்று ஷைத்தான் சொல்வானா. குஃபுரையும் சொல்வான், அந்த மனிதனிடத்திலிருந்து விலகி போவான். அதுக்கு பின்னால் என்ன சொல்றான்? நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சூரத்துல் ஹஷ்ர்ல 16வது வசனத்தில் சொல்கிறான், 17வது வசனம், ஃபகான ஆகிபத்தஹுமா அன்னஹுமா ஃபின்னார் ஹாலிதீன ஃபீஹா வதாலிக ஜஸாஉல் ஸாலிமீன். யாரு குஃபுரை ஏவினாரோ, பாவத்தை ஏவினாரோ, அந்த இப்லீஸும் ஷைத்தானும், அவனுக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டார்களோ அவங்க எங்கே இருப்பாங்க? நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள். அவர்களுடைய இறுதி முடிவென்பது நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். அநியாயக்காரர்களுடைய கூலி அதுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க, சூரத்துல் முஜாதலாவுடைய 19வது வசனம். சூரத்துல் முஜாதலா எத்தனாவது வசனம்? 19. சூரத்துல் முஜாதலா 58வது அத்தியாயம். எத்தனாவது அத்தியாயம்? 58வது அத்தியாயம் 19வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்தஹ்பத அலைஹிமு ஷைத்தான், அதாவது ஷைத்தான் அவர்களிலே மிகைத்து விட்டான். அல்லாஹ்வுடைய அடியார்களின் மீது ஷைத்தான் செஞ்சிட்டானாம். இஸ்தஹ்பதன்னு சொன்னா மிகைக்கிறன்னு சொன்னா முழு கண்ட்ரோலும் யாருடைய கண்ட்ரோல வந்துட்டு? அந்த மனிதனுடைய கட்டுப்பாடெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்? ஷைத்தான். காரணம் என்ன காரணமாக இருக்கும்? அவன் மார்க்கத்தை விட்டு தூரமாக இருப்பான், அல்லாஹ் விட்டு தூரமாக இருப்பான், திக்ரை விட்டு தொழுகை விட்டு தூரமாக இருப்பான். அல்லாஹ் தான் தொடர்ந்து சொல்கிறான். அப்போ அந்த அவர்களின் மீது ஷைத்தான் மிகைத்து ஃபஅன்சாஹும் திக்ரல்லாஹ், இறை நினைவை, அல்லாஹ்வுடைய நினைவை அவர்களுக்கு மறக்கடிக்க செய்து விடுவான். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கும் இப்படி ஏற்படும். இறை நினைவை விட்டு நாம் தூரமாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்போ நாம் யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்கிறோம்? நம்ம நினைக்கணும், ஷைத்தானுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு நாம் போகாட்டி கொஞ்சம் கொஞ்சம் சில பகுதிகளை நாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? ஷைத்தானுடைய கட்டுப்பாடு. அதனால் நாம் குறைவாக திக்ர் செய்கிறோம். கடமையான சில தொழுகையே நமக்கு தொழுவதற்கு சிரமம் ஏற்படுது. தொழுகை நமக்கு பாரமாக இருக்கி, தொழுகை நமக்கு பாரமாக இருக்கிறது. திக்ர் என்பது பாரமாக இருக்கிறது. குர்ஆன் ஓதுறது நமக்கு பாரமாக இருக்கு. ஆனால் பாவங்கள் நமக்கு இன்பமாக காட்டப்படுது. அதை செய்யறதுக்கு செஞ்சாலும் நமக்கு என்ன செய்யறதில்லை? உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுறதில்லை. ஒரு தொழுகையை விட்டாலும் உள்ளத்தில் ஒரு பாவம், ஒரு பாரம், ஒரு சுமை ஏற்படுதில்லை என்றால் நம்ம யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம்? ஷைத்தான் நம்மை மிகைத்து கொண்டிருக்கிறான். ஒரு அடிலே நம்ம மிகைக்கிறது இல்லை. ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம போகிறோமோ ஷைத்தானின் பக்கம், ஷைத்தான் நம்மை மிகைத்து கொண்டே இருப்பான். அதுக்கு அடுத்ததாக என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய நினைவை இவர்களுக்கு மறக்கடிக்க செய்து விடுவான். இவர் அதிகமாக யார் நினைக்க மாட்டார்? அல்லாஹ் நினைக்க மாட்டார். ஷைத்தானுடைய அந்த விடயங்களை நினைத்து கொண்டிருப்பார். அன்புக்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான். இவர்கள் யார் தெரியுமா? ஷைத்தானால் மிகைக்கப்பட்டவர்கள்.
ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் ஹிஸ்பு ஷைத்தான். ஹிஸ்பு ஷைத்தான் சொன்ன யாரு? ஷைத்தானுடைய கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் யாரு? ஷைத்தானுடைய கூட்டம். அலா ஹிஸ்ப ஷைத்தானி ஹுமுல் ஹாசிரூன். ஷைத்தானுடைய கூட்டம் அவர்கள் தான் நஷ்டவாளிகள். ஷைத்தானுடைய கூட்டம் யாரு? அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க, சூரத்து நிசாவுடைய 38வது வசனம். சூரத்து நிசாவுடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆ அன்னாசி. யாரெல்லாம் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய சொத்து செல்வங்களை மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பிற மக்கள் அவர்களுடைய புகழ்ச்சிக்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி செலவழிக்கிறார்களோ, வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆஹிரி. அப்போ உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் இது இன்ஃபாக்னு சொன்னால் செலவழிக்கிறது. அது ஜக்காத்தாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், நல்ல வழிகள் செலவழிப்பதாக இருக்கலாம். மக்கள் தான் டாக்கெட். மக்கள் என்னை புகழ வேண்டும், மக்களுடைய பாராட்டு எனக்கு கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்டவன் மறுமையை என்ன செய்ய முழுமையாக ஈமான் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொள்ளாதவன் தான் இப்படி செலவழிப்பான். மக்களை மட்டும், மக்களுடைய புகழை மட்டும் நாடு செலவழிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள் யார் தெரியுமா? வமை யகுனி ஷைத்தானு லஹு. இவர்கள் ஷைத்தானுக்கு நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். யாரெல்லாம் ஷைத்தானுக்கு நண்பர்களாக மாறிவிடுகிறார்களோ, வமை யகுனி ஷைத்தானு லஹு கரீனன் ஃபஸாஅ கரீனா. ஷைத்தானுக்கு நண்பர்களாக யாரெல்லாம் மாறிவிடுவார்களோ இந்த நட்பென்பது மோசமான நட்பாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரெல்லாம் ஷைத்தானை பாவங்களின் மூலமாக அல்லது நன்மையான காரியங்களை செய்தாலும் முகஸ்துதி இருக்கும் என்று சொன்னான். இப்போ தொழுகை என்பது பிரதானமான வணக்கம். ஆனால் தொழுகையில் இஹ்லாஸ் இல்லாமல் முழுக்க முழுக்க முகஸ்துதி இருக்கும் என்று சொன்னால் இவங்க யாரு கட்டுப்படுறாங்க? ஷைத்தானுக்கு கட்டுப்படுறாங்க. ஷைத்தானுக்கு கரீனாக இருக்கிறார்கள், நண்பராக இருக்கிறார்கள். அப்போ இந்த நட்பென்பது மோசமான நட்பாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு வசனத்தை பாருங்க. சூரத்துல் மாஇதா 91வது அத்தியாயம், அதாவது 5வது அத்தியாயம் 91வது வசனம். சூரத்துல் மாஇதா அத்தியாயம் 5வது அத்தியாயம் 91வது வசனம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்கிறார், இன்னமா யுரீது ஷைத்தானு ஐயூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. நிச்சயமாக ஷைத்தான் அவன் நாடுவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் பகைமையையும் ஏற்படுத்துவதுதான். அப்போ நமது உள்ளங்களிலே பகைமையும் விரோதமும் இருக்கும் என்று சொன்னால் யாரோட? இன்றைக்கு இருக்கா இல்லையா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே விரோதம் பகைமை இருக்கு, பகைமை பாராட்டக்கூடியவர்கள். உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே இந்த விரோத பகைமை இருக்கு, நண்பர்களுக்கு மத்தியில், ஒவ்வொரு ஜமாத்துக்கு மத்தியில். அப்படி இல்லையா? இல்லையா? இந்த விரோதம் பகைமை இருக்கிறதால என்ன செய்யறது? அவங்கள பழி வாங்கிறது, அவங்கள அவதூறு பரப்புறது, மோசமாக அவர்களை திட்டுறது, அவர்களை பற்றி தப்பாக பேசுறது. என்ன காரணம்? உள்ளத்தில் எது இருக்கு? அல் அதாவத் விரோதமும், அல் பகதான்னு சொன்ன என்ன? கோபம், பகைமை. அன்புக்குரியவர்கள், இது யாரு நாட்டது? ஷைத்தான் நாடுகிறான். வய சுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத்தி. அடுத்ததாக ஷைத்தான் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை தடுத்து கொண்டே இருப்பான், தொழுகையை விட்டு உங்களை தடுத்து கொண்டே இருப்பான். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் திக்ரில் இறை நினைவில் பலவீனமானவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை விட்டு தூரமானவர்களாக இருக்கிறார்களோ, இவங்க யாரு கட்டுப்படுறாங்க? ஷைத்தானுடைய அடிச்சுவலுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன். நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா? யார்கிட்டருந்து? ஷைத்தானிலிருந்து அப்படியே கலந்து வர மாட்டீங்களா? ஷைத்தானிலிருந்து நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்து இன்னொரு வசனம் பாருங்க. சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 98வது வசனத்தில் 100வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் முதலாவதாக நீங்கள் யார்கிட்ட பாதுகாவல் தேடுங்க? ஷைத்தான்ட்டு பாதுகாவல் தேடுங்க. நான் சார் அடுத்த வாரம் வந்து அந்த பாதுகாப்பாளன் சம்பந்தமாக பேசுவேன். இன்னும் இதை பற்றி நான் மேலதிகமாக உங்களுக்கு சொல்வேன். அப்போ குர்ஆனை நீங்கள் ஓத ஆரம்பிக்கும் பொழுது ஷைத்தான்ட்டு பாதுகாவல் தேடுங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ஈமான் கொண்டவர்கள் மீதும் அல்லாஹ்வை எப்பொழுதும் சார்ந்திருக்கக்கூடியவர்கள். அப்போ முஃமின்கள் முத்தவக்கிலீன்கள் யாரெல்லாம் ஈமானில் உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ, அடுத்ததாக தவக்குல் எப்பொழுதும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், இவர்களின் மீது ஷைத்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இவர்கள் என்ன செய்யலாது? நெருங்க முடியாது. ஏன்? இவருடைய ஈமான் உறுதி, இவருடைய தவக்குல் என்பது எப்படி இருக்கு? உறுதியாக இருக்கிறது. இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லௌனஹு. அந்த ஷைத்தான் இப்லீஸுடைய அதிகாரம் யாருக்கு வரும் என்று சொன்னால், யாரின் மீது அதிகாரம் செலுத்துவான் தெரியுமா? யார் ஷைத்தானை தங்களுக்கு தோழர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளின் பின்னால் போறாங்களோ, இவங்களின் மீது தான் யார் அதிகாரம் செலுத்துவான்? இப்லீஸ் ஷைத்தான் அதிகாரம் செலுத்துவான். வல்லதீன ஹும் பிஹி முஷ்ரிகூன். இன்னும் அல்லாஹ்வுக்கு இணையாகக்கூடியவர்கள் முஷ்ரிகீன்களின் மீதும் ஷைத்தான் என்ன செய்வான்? அதிகாரம் செலுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம இவ்வளோ நேரமும் நம்ம இந்த ஷைத்தானை பற்றி முக்கியமான சில அத்தியாயங்கள் வசனங்கள் நம்ம ஒரு அறிமுகம் பார்த்திருக்கிறோம். இறுதியாக பாருங்க, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். இப்படி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு செய்தியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ஷைத்தானுடைய இப்லீஸுடைய இந்த எல்லா செய்திகளையும் நமக்கு சொன்னதுக்கு பின்னால, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்களின் மூலமாகவும் ஷைத்தானை பற்றி நமக்கு சொன்னதுக்கு பின்னால, யாரெல்லாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு குஃபார்களாக குஃபிரிலும் ஷிர்கிலும் பாவங்களிலும் மரணித்து நரகத்துக்கு சென்று விடுவார்களோ, அந்த நரகத்திலே ஷைத்தான் தன்னை பின்பற்றியவர்களுக்கு ஒரு ஹுதுபா செய்வான், ஒரு உபதேசம் செய்வான். அதாவது சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 22வது வசனம். இது இறுதி செய்தி அவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்க, இந்த வசனங்கள் யாராவது படிச்சுக்கிறீங்களா? ஷைத்தான் அதாவது நரகத்திலே செய்யக்கூடிய உரை குர்ஆனில் படித்தவங்க கையெழுத்துங்க. நான் ஏன் சொல்ல நினைச்சேன்னா, நாம் திரும்ப போய் படிக்கணும்ன்றதுக்காக வேண்டித்தான். யார் படிச்சீங்க? சுபஹான். அப்போ ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாசிச்சீங்களா? ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக். அப்போ சொர்க்கத்தில் நடந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் சொல்லிட்டு வந்து, நாளை நரகத்திலே ஷைத்தான் இப்படி உரையும் மாற்றிருக்கிறான், நீங்கள் ஷைத்தானின் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதற்காக வேண்டியது அல்லாஹ் தான் நமக்கு சொல்கிறான். அப்போ 14வது அத்தியாயம் இப்ராஹிம் அத்தியாயம் 22வது வசனம், வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ரு. ஷைத்தான் அந்த அவனுடைய தோழர்களை பார்த்து சொல்வான், இது எங்கன்னு சொன்ன நரகத்தில். அன்புக்குரியவர்களே, எதற்கு பின்னால்? லம்மா குதியல் அம்ரு, அனைத்தும் தீர்ப்பளிக்கப்பட்டதன் பின்னால். என்றா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால, நரகவாசிகள் நரகத்துக்கு போனதுக்கு பின்னால. இது எப்பன்னு சொன்னா, அதுக்கு பின்னால நம்ம சில ஹதீஸ்ல பார்க்கிறோம், கடைசியாக நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போற இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் போனதுக்கு பின்னால. அப்ப அதுக்கு பின்னால சொர்க்கத்திலே யாரும் அதுக்கு பின்னால் நுழைய மாட்டாங்க, நரகத்திலிருந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வெளியாக்க மாட்டாங்க. இந்த டைம்ல வந்து ஷைத்தான் அந்த மக்களை பார்த்து உரையாற்றுவான். இந்த உரையை கேட்கறது எப்படி இன்பமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா? நரகம் என்பதே ஆக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அனுபவித்து கொண்டு ஷைத்தானும் உபதேசம் செய்யும் பொழுது அது ஆகப்பெரிய கவலையாக இருக்கும். நரகவாசிகளுக்கு, ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு ஆகப்பெரிய கவலையும் கை சேதமாகவும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஷைத்தான் என்ன சொல்வான் தெரியுமா? இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி. நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை தான் வாக்களித்திருக்கிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாம் குர்ஆனிலும் தன்னுடைய தூதர்களின் மூலமாக நமக்கு எதெல்லாம் வாக்களிச்சானோ அது என்ன வாக்குறுதி? உண்மையான வாக்குறுதி. இல்லையா?
மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்தான், நரகத்தை வாக்களித்தான். சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் செல்வார்கள், எந்த அமல்கள் எல்லாம் செய்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்பதை வாக்களித்தான். இதையெல்லாம் செய்தால் நரகத்துக்கு செல்லலாம் என்று வாக்களித்தான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையா இல்லையா? இப்போ ஷைத்தான் தன்னுடைய ஹுத்பாவில் இதை சொல்வான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களித்த வாக்குறுதி உண்மையானது. வவஅத்துக்கும், நான் உங்களுக்கு வாக்களித்தேன். பாருங்க, நான் உங்களுக்கு வாக்களித்தேன். ஃபஅஹ்லஃப்துக்கும், நான் இன்னும் உங்களுக்கு மாறும் செய்துவிட்டேன். நவுது பில்லாஹி மின்ஹா. நான் உங்களுக்கு வாக்களித்தேன், உங்களுக்கு மாறும் செய்துவிட்டேன். வமா கான லீ அலைக்கும் மின் சுல்தானின் இல்லா அன் தஅவுதுக்கும் ஃபஸ்தஜபதும் லீ. ஷைத்தான் சொல்வான், உங்களின் மீது எந்த அதிகாரம் எனக்கு இருக்கல்ல, இந்த அதிகாரம் மட்டும்தான் இருந்துச்சு. என்ன தெரியுமா? உங்களை நான் அழைத்தேன், எனக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? பதிலளிச்சீங்க. இந்த அதிகாரம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. இதை தவிர வேறு எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. நான் உங்களை, அதாவது சொல்கிறேன்னு சொன்னால், கள்ளத்துக்கிட்டால பிடிச்சி வந்து நான் நரகத்தில் உங்களை போடலை. நீங்கள் என்னுடைய அழைப்புக்கு பதில் சொன்னதால தான் இங்கே என்ன செஞ்சுக்கிறீங்க? வந்தீர்கள். ஃபலா தலூமூனி, என்னை நீங்கள் பழிக்க வேண்டாம், என்னை நீங்கள் நிந்திக்காதீர்கள், என்னை நீங்கள் பழிக்காதீர்கள். வலூமு அன்ஃபுசக்கும், உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களையே நீங்கள் ஏதாவது ஃபாய்தா இருக்கா? நன்மை இல்லை. உலகத்தை நாம் மாணிக்கத்துக்கு முன்னால் நம்ம இந்த உபதேசம் உள்ளத்தில் உள்வாங்கினாலும் என்ன செஞ்சலாம்? தௌபா செஞ்சு மீண்டு நல்லவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் மரணிக்கலாம். நரகத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டதன் பின்னால் ஷைத்தான் இப்படி சொல்லத்தால் எந்த ஒரு ஃபாய்தா நன்மையும் கிடையாது. எனவே என்னை நிந்திக்காதீர்கள், உங்களை நிந்தித்துக் கொள்ளுங்கள். மா அனா பிமுஸ்ரிஹிக்கும், உங்களை எனக்கு காப்பாற்ற முடியாது. உங்களை என்ன செய்யலாம்? எனக்கு காப்பாற்ற முடியாது. வமா அன்தும் பிமுஸ்ரிஹிய, என்னையும் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை பாருங்க, ஒரு கை சேதமான நிலைமை. ஷைத்தான் சொல்லுவான், இப்லீஸ், இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி, நிச்சயமாக நான் நிராகரிக்கிறேன். ஷைத்தான் அந்த காவிர்களை பார்த்து, முஷ்ரிக்கீன்களை பார்த்து, அவனுக்கு கட்டுப்பட்ட அந்த பாவிகளை பார்த்து சொல்வான், என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதெல்லாம் இணையாக்கி கொண்டிருந்தீர்களோ நான் அதை இப்பொழுது நிராகரிக்கிறேன். மின் கபுலு என்றால் இதற்கு முன்ன உலகத்தில் நீங்கள் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து கொண்டு எனக்கு நெருக்கமாக இருந்தீர்களோ, எனக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தீர்களோ, அதை நான் இப்பொழுது நிராகரிக்கிறேன். இறுதியாக என்ன சொல்லுவான் தெரியுமா? ஃபைனல் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்ன ஸாலிமீன லஹும் அதாபுன் அலீம், நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று தன்னுடைய உரையை முடிப்பான். அன்புக்குரியவர்களே, அப்போ ஷைத்தான் இப்லீஸை பற்றி இவ்வளவு சொன்னதுக்கு பின்னால் நம்ம அவனை விட்டு பாதுகாப்பு தேடணுமா இல்லையா? பாதுகாப்பை தேடணும். ஷைத்தானுடைய வழிகேடுகளாக எதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.